வாக்யஜ்ஞேன கல்பதாம். சிஷ்ய உவாச்ச கிருபயா ஸ்ரூயதாம் ஸ்வாமின் பிரஷ்னோயம் க்ரியதே மயா யதுத்தரமஹம் ஸ்ருத்வா கிருதார்த்தஸ்யாம் பவன்முகாத். சிஷ்ய உவாச்ச கிருபயா ஸ்ரூயதாம் ஸ்வாமின் பிரஷ்னோயம் க்ரியதே மயா யதுத்தரமஹம் ஸ்ருத்வா கிருதார்த்தஸ்யாம் பவன்முகாத். சிஷ்யன் பேசுகிறான் குரு சொன்னதுக்கு பிறகு. ஹே சுவாமின், அதாவது தான் கேள்வி கேட்கணும்னா கேட்க போகிறேங்கிறதுக்கு ஒரு பீடிகை போடணும். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கேட்கணும். ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி திடீர்னு ஆரம்பிக்கக்கூடாது. இருங்க கொஞ்சம் ஒரு கேள்வி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு மரியாதை வேணும். அதான் சொல்கிறான், ஹே சுவாமின், ஓ சுவாமியே. ஓ சுவாமியே, சுவாமின்னா என்ன அர்த்தம்? அவர் தமிழில் அதுக்கு நான் அர்த்தம் எப்பவும் சொல்கிறது உண்டு. சுவாமிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் ஆண்டி. ஆண்டி. இப்போ தமிழ்லாம் நிறைய பேர் அடிகளார்னு போடுறாங்க. அடிகளார்னா இறைவனுடைய அடியார், இறைவனுடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியார். இது பக்தியில் சொல்கிறது. அடிகள், அடிகள்ங்கிறத ஒரு ஆர்னு சேர்த்து விடுறது. அடிகள் ஆர். அடிகள் யார் அந்த அர்த்தம். அடிகள் ஆர், அடிகள் ஆர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? எல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு பேர் போட்டுறாங்க. என்ன அன்பழகனார் என்ன அப்படிலாம் போடுறாங்கல்ல. சோ அண்ட் சோ போட்டு ஒரு யார் போட்டு விட்டு விடுறது. மோகனார், மணிகண்டனார், மூர்த்தியார், என்ன எப்படியோ ஒரு வார்த்தையை போட்டுவிடு, ஒரு ஆறு போட்டு அது மரியாதை. இது மாதிரி இங்கே என்னென்னா ஆண்டியார் அப்படின்னு சொல்லலாமே. ஆண்டியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓங்கார ஆனந்த ஆண்டியார். ஆண்டியார்னா சுவாமி. ஆண்டி, அடிகளார். அடிகளார்னு சொன்னால் இறைவனுடைய தொண்டன் அர்த்தம். அடிகளார். ஆனால் ஆண்டின்னு சொன்னால் என்னென்னா, உடம்பையும் உள்ளத்தையும் ஆள்றவனுக்கு பேர் ஆண்டி. உடலையும் மனதையும் எவன் ஆளுகிறானோ, சம்ஸ்கிருதத்தில் அப்படி சொல்லுவாங்க, ஸ்வம் அமி சுவாமி. தன்னை ஆளுகின்றவனுக்கு சுவாமின்னு பேர். இங்கிலீஷில் இன்னொரு பாஷை சொன்னால் மாஸ்டர். ஒன் ஹூ, அது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் மாஸ்டர் சொல்லணுங்கிறான். குருவை எங்கள் மாஸ்டர் சொல்லணும். எங்கள் மாஸ்டர்னால் என்ன மாஸ்டர்னா, எங்களுக்கு யோகா மாஸ்டர், கீதா மாஸ்டர். கீதா மாஸ்டர்னால் கீதா டீச்சர், கீதா சொல்லித்தர், பகவத்கீதா மாஸ்டர். நீங்களாம் எங்கள் மாஸ்டர் வராரு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? சாமி வராருங்கிறதுக்கு பதிலாக எங்கள் மாஸ்டர் வரார். இங்கிலீஷ்லேயே பார்த்துருக்கோம், மாஸ்டர்னால் சின்ன பையனுக்கும் மாஸ்டருங்கிறாங்க. மாஸ்டர் பிரபாகர், மாஸ்டர் ஸ்ரீதர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சின்ன பையனுக்கும் மாஸ்டருங்கிறாங்க. நான் அனாவசிய விசாரம் ஆகிடுத்து. இப்போ பரவாயில்ல. சில பேர்லாம் இருக்காங்க, சில குரூப் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு சம் மிஷன் அவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க, எங்கள் மாஸ்டர் அங்கே இருக்கார். எங்கே இருக்காருன்னா பஞ்சாபுக்கு அந்த பக்கம் எங்கேயோ இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் கேட்கணும். அவர்கிட்ட ஃபோன் கால் போட்டு அவர்கிட்ட பேசி, அது ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தன் என்னவோ கேட்டான், நான் எங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு. கல்யாணம் பண்ண அப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொன்னான், மாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு. இனிமேல் யார் மாஸ்டர்? நான் கல்யாணம் ஆகி வந்தாச்சு வீட்டுக்கு, நீ மாஸ்டர்லாம் நான் தான். சும்மா எதை கேட்டாலும் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், மாஸ்டர்கிட்ட கேட்குறேன், மாமியார்கிட்ட கேட்குறேன். ஒருத்தட்டையும் கேட்க வேண்டாம், எங்கிட்ட கேட்டால் போ.
நிஜமாக நடக்கிறது. நிஜமாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்து இப்படி ஏதோ ஒரு அவன் ஆர்கனைசேஷனில் போய் ஜாயின் பண்ணி எதை கேட்டாலும் அந்த மாஸ்டர் சொல்லிட்டார், அந்த குரு சொல்லிட்டார், என்ன கேட்காம நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. அவன் எப்படியோ கல்யாணம் பண்ணிவிட்டான். அது மாஸ்டரை கேட்டு பண்ணானான்னு தெரியல, பண்ணிவிட்டான். ஏதாவது கேட்கணுன்னா மாஸ்டரை கேட்கணுன்னா இவ்வளோ கோவம் வந்துடுத்து. நிஜமாவே கடைசியில் என்னாச்சு தெரியுமோ, இப்படியே சண்டை வந்து 1.5 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இவன் மாஸ்டர் தான் வசந்துட்டான். என்ன அவளாவது இவன் மாஸ்டரையா இவனையா மாஸ்டராக ஒத்துக்கணாவோ? சரிதான், நீ எனக்கு நீ மாஸ்டர், உனக்கு அவன் மாஸ்டர்னு ஒத்துன்னு இருந்தால் வம்பு வந்திருக்காது. அவளுக்கு என்ன வருத்தமாக ஆகிடுதுன்னா, போக போக இவனையும் அவளுக்கு மாஸ்டராக ஏற்றுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இவனையும் ஏற்றுக்கலைன்னா அவன் மாஸ்டரை ஒத்துக்க போகிறாளா? ஒத்துக்க மாட்டான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு விவாகரத்தில் முடிந்தது. நிஜமாவே அவன் வந்து எங்கிட்ட கேட்பான், அந்த மாஸ்டர் சொல்கிறத கேட்கட்டுமா சாமின்னு எங்கிட்ட வந்து கேட்பான். நீ அந்த மாஸ்டர்கிட்டே கேளு, எங்கிட்ட ஏன் கேட்குற? நீ ஒன்று அந்த மாஸ்டரை விடணும், இல்லை நீ எங்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டியானா நான் அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்புறம் உங்கள் மாஸ்டர் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்தால் உனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாகிடும். ஆனால் நான் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன், அந்த மாஸ்டர் சொல்கிறதையே கேளு என்ன. அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் நான் ஞாபகத்துக்கு இருந்தேன்னா அப்புறம் பார்க்கலாம். அவனுக்கு ரொம்ப குழப்பம். அப்பப்போ நம்மளதையும் கேட்பானா, ஆனால் நான் பர்மனெண்ட்டாக அவைலபிள் இல்லை. ஏன்னா அங்கங்கே அப்பப்போ அவைலபிளாக இருக்கிறவர் தானே. நான் ஈஸியாக அவைலபிளாக இருந்துட்டேன்னா நான் பிரச்சனை இல்லை. சாமி நீங்கள் கிடைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம் நான் கிடைக்க மாட்டேன், நான் உனக்காக நான் இருக்கேன், எனக்கு 1000 வேலை இருக்குப்பா. சரி எல்லாம் ஜோக்கு, ஆனால் உண்மையான விஷயம் என்ன, ஒன் ஹூ மாஸ்டர்னு. அதனால் ஐயப்பனுக்கு பேர் சுவாமி. சுவாமின்னு சொன்னாலே அவன் தன்னை கட்டினவன். பாரதியாருடைய பாஷையில் சொன்னால் இந்த சுவாமிங்கிறது அவ்வளோ உயர்ந்த சொல். சுவாமின்னு நம்ம போட்டுட்டா மாத்திரம் போகாது, எல்லோரும் வந்து சாமி தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் உடலையும் உள்ளத்தையும் எவன் கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கிறானோ அவனுக்கு பெயர்தான் சுவாமி. இங்கிலீஷில் மாஸ்டர், தமிழில் ஆண்டி, கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ஆண்டியார். ஆண்டியார் ஓங்காரானந்தர் அவர்களே அப்படின்னு வச்சா ரொம்ப நல்லது. எங்கே பார்த்தாலும் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓங்காரானந்த ஆண்டியார் சுவாமிகள்ங்கிறதுக்கு பதிலாக ஆண்டியார். ஆண்டியார் வருகிறார், ஆண்டியார் போகிறார். அவன் சொல்லுவான் பக்கத்தில், ஆண்டியை நம்பி போண்டி ஆகிடாதேம்மா. நம்ம ஆள்லாம் சொல்ல சுவாமி சுவாமின், ஹே சுவாமின். இது வந்து வெளிவேற்றுமை. ஹே சுவாமின், ஓ சுவாமி. கிருபையா ஸ்ரூயதாம், கருணையோடு கேளுங்கள், கருணையோடு என் மீது கருணை வைத்து கேளுங்கள். அயம் பிரஷ்னஹா மயா கிரியதே, இந்த கேள்வி என்னால் கேட்கப்படுகிறது, எனவே தயவு செய்து தாங்கள் செவிமடுத்து இது இந்த என்னுடைய அடியேனுடைய கேள்விக்கு செவி சாய்ப்பீர்களாக தாங்கள் கேட்க வேண்டும். அதனால உனக்கு என்னன்னா, எது உத்தரம் அகம் ஸ்ருத்வா கிருதார்த்தா ஸ்யாம் தாதிருஷா அயம் பிரஷ்னஹா மயா கிரியதே. நான் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த கேள்வியை நான் கேட்டேன்னா நான் வந்து அந்த கேள்வியை கேட்டு நீங்கள் எனக்கு அது பதில் சொல்லணும். உங்களுடைய பதிலை கேட்டால் நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் சொல்லப்படுகின்ற பதிலை நான் கேட்பதானது என்ன செய்யும்னா, அதை நான் அப்படியே புரிஞ்சு வாழ்ந்துட்டேன்னா கிருதார்த்தா ஸ்யாம். கிருதார்த்தா ஸ்யாம்னா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டியதை செய்தவனாவேன். இந்த மனித பிறவியில் நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவனாக ஆவேன். மனித பிறவி, ஒருத்தர் சொல்கிறார்,
சாகிறதுக்குள்ளே எப்படியும் 50 கோடி சம்பாதிச்சுட்டு சாகணுங்கிறான். யாருக்குப்பா அந்த சொத்துன்னு? எனக்கு அதெல்லாம் இல்லை. 50 கோடி ரூபா சம்பாதிக்கணும், நிம்மதியாக 50 கோடி ரூபா வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்துலேயே சாகணுங்கிறான். நீ அதுக்கப்புறம் அது யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு 50 கோடிக்கு சொந்தக்காரன் நான் அந்த நினைப்பில் சாகணுங்கிறான். எப்படி இருக்கு ஆசை? அப்போத்தான் நான் அப்பாடா என் லட்சியம் நிறைவேறிடுத்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறான். எங்கே உடம்பெல்லாம் டியூபு. இவன் 50 கோடி சம்பாதிக்கிறதுக்குள்ள ஆசைப்பட்டு அது நடந்து எப்படிலாம் யோசிக்கிறான் பார். நீ அதுக்கப்புறம் அந்த 50 கோடிக்கு நீ செத்துட்டியான அந்த 50 கோடி யார் அனுபவிக்க போகிறான்னு அது என் கேள்வியே கிடையாது. அது யார் எடுத்துக்கிறான், எவன் எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் உனக்கு கவலை வரப்போகிறது. நம்ம போனதுக்கப்புறம் இந்த ரூபாயை எவன் என்ன பண்ண போகிறான்னு நீ நினைப்பியா மாட்டியான்னா அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் முதல்ல இப்போ 50 கோடி வேணும். நீ 50 கோடி சம்பாதிச்சுட்டு செத்து போகணுங்கிறியே, சாகரத்துக்குள்ளே சம்பாதிக்கணுங்கிறியே. சாகரத்துக்குள்ளே 50 கோடி ரூபா சம்பாதிச்சு ஏதாவது கோயிலை கட்டுறேன், ஸ்கூலை கட்டுறேன், ஏதாவது எதுக்காக நல்ல காரியத்தை கொடுக்குறேன்னு அப்படியாவது யோசிக்கப்படாது. அது எனக்கு லட்சியம் இல்லைங்கிறான். ஏதோ புரியுறதா? எனக்கே புரியல நான் சொல்கிறது. இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க. சில பேர் சொல்கிறான் சாகரத்துக்குள்ளே என்னெல்லாமா அனுபவிக்கணுங்கிறான். நீ அதெல்லாம் அனுபவிச்சு, ஆனால் நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன்னா, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பரவாயில்ல அனுபவிச்சுட்டு தான் போவேங்கிறான். இப்படி ஒரு இது இருக்குது. எது உத்தரம் அகம் ஸ்ருத்வா, யாதொரு பதிலை கேட்டால் கிருதார்த்தா ஸ்யாம். கிருதார்த்தகான்னா செய்ய வேண்டியதை செய்தவனாக நான் ஆவேனோ, அத்தகைய ஒரு கேள்வி என்னால் தங்களிடம் வைக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஓ சுவாமின் கிருபையா ஸ்ரூயதாம். அந்த உத்தரம் எங்கிருந்து வரணும்னா பவன் முகாத், தங்களுடைய திருமுகத்திலிருந்து வருகின்ற யாதொரு பதிலை கேட்டு நான் வாழ்க்கையில் மனித பிறவியில் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆவேனோ, அத்தகைய கேள்வி என்னால் தங்களிடம் வைக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. தயவு செய்து தாங்கள் கேட்பீர்களாக அப்படிங்கிற. பவன் முகாத், பவன் முகாத்னா தங்களுடைய முகத்திலிருந்து, தங்களுடைய திருவாயிலிருந்து அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பீடிகை. அது என்ன கேள்வின்னா, இதுலேருந்து நிறைய தெரிகிறது. சிஷ்ய தர்மம். எடுத்த உடனே கேள்வியை கேட்கக்கூடாது. அதனால் தாங்கள் எனக்கு அதாவது நான் ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்வினால் எனக்கு நன்மை இருக்குது, எனக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு கேள்வியைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அது நியாயமான கேள்வி, நீங்கள் இப்போ பேசினதை பேஸ் பண்ணின கேள்வி, அதை வச்சு நான் கேட்குறேங்கிறத சொல்கிறேன். அது மாத்திரமில்லை, இன்னும் இருக்குது. சீக்கிரம் நீங்கள் பதில் சொல்லணும், போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இப்படி கேட்டால் தான் உடனே பதில் சொல்லுவாங்க. அப்படி சரியாக கேட்கலன்னா பார்க்கலாம் போயிடுவார். அதனால் கேட்குறதில்ல சொல்கிறார். அதுலேயும் ரொம்ப முக்கியம், முதல்ல தயவு செய்து தாங்கள் கேட்க வேண்டும்னு முதல்ல சொல்லணுமா. அந்த ஸ்லோகம் அப்படி இருக்குது. அதாவது தயவு செய்து தாங்கள் கேட்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. முதல்லையே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, எனவே தாங்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்கல. அதுலேருந்து கிருபையா ஸ்ரூயதாம் கிம் என்னது அப்படிங்கிற. எந்த ஒரு பதிலை தங்கள் முகத்திலிருந்து கேட்டால் நான் அடைய வேண்டியதை அடைந்தவனாக ஆவேனோ, செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆவேனோ, அத்தகைய ஒரு கேள்வி என்னால் கேட்கப்படுகிறது அப்படிங்கிற. இப்போ முதல்ல கிருபையா ஸ்ரூயதாம்னு சொல்லணும் அப்படிங்கிறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அதாவது அது மாத்திரமில்லை, உங்கள் வாயிலிருந்து தான் கேட்கணும், நான் வேறு யார்ட்டையும் கேட்க விரும்பலை. நீங்கள் அவன்கிட்ட போ இவன்கிட்ட போ. ஒரு டாக்டர் சொன்னாராம், இந்த டாக்டர்கிட்ட போகணும், அந்த டாக்டர்கிட்ட இவன் போனான்.
போனால் அந்த டாக்டர்கிட்ட போன உடனே நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தான். அந்த மடையை என்ன சொன்னான்னா, உங்கள்கிட்ட வர சொன்னார் அப்படின்னு. புரியுறதில்ல? அப்போ அவனுக்கு என்னவோ பண்ணுறது. அந்த மடையை என்ன சொன்னார்னா உங்ககிட்ட போய் பார்க்க சொன்னார். இது சும்மா விஷயம் இல்லை, ஜோக்கு, இது சீரியஸ் இல்லை. அது மாதிரி இவரும் நீ நமக்கெல்லாம் சரி வராப்பா, எனக்கு டைமே இல்லை, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ அங்கே போய் இங்கே போகலாம் கேட்கக்கூடாது. பவன்முகாத், தங்களுடைய திருவாயிலிருந்து வரணும். நான் வேறு யார்கிட்டருந்தும் இதை கேட்க விரும்பலை. அனன்ய சரணத்துவம் அப்படி சொல்லணுமா, நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும்னு சொன்னால் தான் அவர் யோசிப்பாராம். அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சிஷ்ய உவாச்ச கிருபயா ஸ்ரூயதாம் ஸ்வாமின் பிரஷ்னோயம் கிரியதே மயா யதுத்தரமஹம் ஸ்ருத்வா கிருதார்த்தஸ்யாம் பவன்முகாத். பவன்முகாத். சிஷ்ய உவாச்ச கிருபயா ஸ்ரூயதாம் ஸ்வாமின் பிரஷ்னோயம் கிரியதே மயா யதுத்தரமஹம் ஸ்ருத்வா கிருதார்த்தஸ்யாம் பவன்முகாத்.